சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கருப்பன் உங்களுக்கு காவலாக இருக்கிறார், உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்றால் கட்டாயம் தெரியும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பலரோட குலதெய்வமாகவும் கருப்பன் இருப்பார், பலருக்கு காவல் தெய்வமாகவும் கருப்பன் இருப்பார். எப்படி கருப்பன் உங்களுக்கு குலதெய்வமாகவோ காவல் தெய்வமாகவோ அல்லது தாய் வீட்டு தெய்வமாகவோ இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் தலைமாடு காப்பதற்காகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப உங்கள் எல்லையில் வந்து கண்டிப்பாக அவர் நிற்பார். அப்படி உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னாலே முதல்ல கருப்பன் உங்களுக்கு காட்டக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பனுடைய ஞாபகங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அது ஏங்க நமக்கு ஒரு ஆபத்துனா அந்த கருப்பன் நம்மள வந்து காப்பாத்த தானே வரணும். அது ஏன் கருப்பனோட ஞாபகம் நமக்கு அடிக்கடி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெய்வம் நீ எல்லைக்கு வரும்போது, ஒரு கருப்பரோட எல்லைக்கு வரும்போது, அந்த எல்லையில நம்ம போய் நிக்கும்போது, நமக்கு அதீத சக்திகள் கிடைக்கும். அந்த தெய்வத்தின் சக்தி அந்த எல்லையில ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நம்ம நிக்கும்போது, அங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல வைக்கும்போது, குலதெய்வத்தின் சக்தியை முழுமையாக எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல வைக்கிறோம். அதனால் நமக்கு வரக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும், தீமைகளும் விலகும். அதனால தான் கருப்பன் உங்களுக்கு அடிக்கடி கனவுல வர்றது, அடிக்கடி உங்களுக்கு கருப்பரின் ஞாபகம் வந்து கொண்டே இருந்து, "நீ எல்லைக்கு வா" அப்படின்னு உங்கள அழைப்பாரு. அப்படி கருப்பன் உங்க வீட்டுக்கு வராரு அப்படின்னா, கட்டாயம் இந்த 3 அறிகுறிகள் தெரியும். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில இல்லன்னா இரவு நேரத்தில ஒரு கம்பீரமான ஷார்ட்ஸ்ல என்னால இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழ உள்ள ப்ளே பட்டன்ல இருக்கு. கட்டாயம் பாருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓம் கருப்பரே நமக!